என்ன இது? என்னது இது? அது உன்னதாண்டா கேக்குறேன், என்ன இதெல்லாம்? நாங்க இல்லாதப்ப யாரையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா? எத்தனை நாளா நடக்குது இந்த கள்ளத்தனம்? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த நினைப்பு இருக்கா இல்லையா உனக்கு? பதில் சொல்றா. மாமா மாமா, நீ பாட்டுக்கு உன் கற்பனையில வரதெல்லாம் உண்மை நினைச்சு சொல்லிட்டே போகாத. நான் ஒரு டிராமால லேடி கெட்டப்ல நடிக்கிறேன். அதுக்கு ரிஹர்சல் பார்க்கலாம் தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். ஆமாம்மா. டிராமாக்கு ரிஹர்சல் பண்றியா? என்ன கதை விடுறியா? அன்னைக்கு பொம்பளை வளையல் வச்சிருந்த, இப்போ பொம்பளை கட்டுற சேலை ஜாக்கெட் எல்லாம் ஒரு ரூம்குள்ள இருக்கு. எனக்கு என்னமோ தப்பா தெரியுதுடா. ஒருவேளை காஞ்சனா படத்துல வர மாதிரி யாரும் இல்லாதப்ப புடவை கட்டி பாக்குறியா? பேய் ஏதாவது பிடிச்சிருக்காடா உனக்கு? சொல்லுடா, மசூதியில போய் மந்திரிச்சு வரலாம். ஐயோ அம்மா, நீ பாட்டுக்கு பேய் பிடிச்சிருக்கா அதுன்னு சொல்லி மந்திரிக்க ஆரம்பிச்சிடாத. சத்தியமா நான் லேடி கட்ட போடதான் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு வேற எந்த காரணமும் இல்ல. நீ சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியாது. உடனே உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அம்மா சொன்னா கேளுமா. அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதம்மா, தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும் ப்ளீஸ். நீ பண்றது எதுவுமே சரியா படலடா. நீ பண்ற எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட்டா இருந்து உன்னை நானே கெடுத்துட்டேன். நீ 5ஆவதுல டீச்சரை பார்த்து கண்ணடிச்சப்பவே உன் தோலை உரிச்சிருந்தா இப்ப நீ இந்த அளவுக்கு கிரிமினலா நடந்திருக்க மாட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். மா கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுமா. அறியாத வயசுல பண்ண தப்புக்கு இப்ப காரணம் கண்டுபிடிக்கிறியே, இது நியாயமா? தயவு செஞ்சு என்ன நம்புமா. இல்ல இல்ல இல்ல, நீ வளையல் வச்சிருந்ததுக்கு இப்பதான் எனக்கு அர்த்தமே புரியுது. மா நீ திருடன் கூட சொல்ல தப்பு இல்ல, ஆனா இந்த மாதிரி நினைக்காத. நான் உன் புள்ளமா, தப்பு பண்ண மாட்டேன். ஃப்ராட் பயலே, இப்பதான் உன் மேல சந்தேகம் அதிகமாகுது. ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு பாரு. பாருன்றல்ல. யாரா இது? பாத்தியா, ஒன்னாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நான் தான் இது. சி, இந்த கர்மத்தை போட்டோ வேற எடுத்து வச்சிருக்கியா? அதான் சொன்னல்லம்மா, ஒரு டிராமால நடிக்கிறேன்னு. அதுக்கு தான் அந்த கெட்ட போட்டிருக்கேன். இப்பயாவது நம்புறியா? உண்மையதான் சொல்றியாடா? ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, கண்டுபிடிக்கணும். என்னம்மா யோசிக்கிற? இவ்வளவு தூரம் சொல்லி அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. கொஞ்ச நேரத்துல நான் அருணா தேவியாவே மாற்றதை நினைச்சிட்டாங்களா? இது எதுவுமே கண்ணில் படாம எல்லாத்தையும் சேஃபா வைக்கணும். எங்க வைக்கிறது? சபா. நேரமா ஆளா காணோம். இந்த நாடகக்காரி கூட போகும்போதே நினைச்சேன், இது இருக்கிற காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நான் கோவப்படுவேன்னு தெரிஞ்சுதான் இப்படி எல்லாம் பண்ணுவா. என்ன வெறுப்பேத்துறதா அவ நோக்கம். உடம்பு பூரா விஷம். ஏய், என்னடி நிமிஷத்துக்கு 4 வாட்டி வாசல்ல நின்னு பாத்துட்டு போற? கதிர் போனால, அவ இன்னும் வரலன்னு பாத்துட்டு இருக்கேன். ஆமா, அவன் என்ன பச்சை பிள்ளையா விளக்க வச்சதும் காணும்னு தேடுறதுக்கு? போன இடத்துல லேட் ஆயிருக்கும், வந்துருவான். அதான் கூட நர்மதாவும் போயிருக்கால. அதுதான் என் பிரச்சனை. அதுதான் என் பிரச்சனைனா புரியல. ஓ, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் புள்ள மட்டும் தனியா போயிருந்தானா நான் எதுக்கு வாசலுக்கு வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருக்க போறேன்? அவளும் கூட போயிருக்கால, அதான் மனசு கடந்து பதறுது. இதுல மனசு பதறதுக்கு என்னடி இருக்கு? இதோ வந்துட்டாங்க.
இதுல மனசு பதறுது, வெங்காயம் பதறுதுன்னுகிட்டு. என்ன இவன் கையில? கதிர், கதிரு, என்னடா என்னடா இது? கையில கட்டெல்லாம் போட்டு என்ன ஆச்சு? ஐயோ, அம்மா என்ன ஒண்ணு ரொம்ப இல்லம்மா ஒண்ணு இல்ல வலிக்குதா? என்னது? ஒண்ணு இல்லம்மா இங்கெல்லாம் வேற காயப்பட்டிருக்கு. சின்னதா காயம் என்னாச்சுடா? பட்டுச்சு. ஏப்பா, அவ்வளவுதான். சின்ன காயம்ன்ற இவ்வளவு பெரிய கெட்டு போட்டிருக்க. என்ன நர்மதா, என்ன நடந்துச்சு? எதுக்கு கதிர் மறைக்கிறான்? என்னன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு கதிர். எதுக்கு கதிர் மறைக்கிறான்? என்னடி நடந்துச்சு சொல்லு. ஏப்பா, என்ன நடந்துன்னு சொன்னா தானே தெரியும். அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நர்மதா, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி. அது ஒரு பெரிய பிரச்சனை பாட்டி. நர்மதா, நான் உங்களை ஹோட்டல்ல பாத்துட்டு போனதுக்கு அப்புறமா பிரச்சனை. ஹோட்டல்ல பாத்தியா? ஆமாமா, போற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஜூஸ் குடிக்க வண்டியை நிறுத்தினேன். அங்க வச்சுதான் ராகினி எங்களை பார்த்தா. கேட்டதுக்கு ஏதோ எஸ்பி ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னா. ஹோட்டல்ல இருந்து திரும்ப கார் எடுக்கும்போது பிரேக் பிடிக்கல. என்ன நான் சொல்ற? ஹைவேல போகும்போது பிரேக் பிடிக்கலையா? ஆமா, பிரேக் பிடிக்கலங்கிறதே எனக்கு ரொம்ப நேரமா தெரியாது. ஒரு அம்மா திடீர்னு குறுக்க வந்துட்டாங்க. சரி நிறுத்தலான்னு பிரேக் அடிக்கிறேன், நிக்கவே இல்லை. அப்புறம் டக்குன்னு ஒதுக்கி அந்த அம்மா மேல இடிக்காம போயிட்டேன். அதுக்கப்புறம் ஹைவேல ஆக்சிடென்ட் ஆயிடுமேனு தான் வேற வழியே இல்லாம வண்டியை ஊருக்குள்ள திருப்பிட்டேன். ஆளுங்க வந்து வண்டியை கொளுத்து பாத்திருக்காங்கன்னா பிரேக் வயரை கட் பண்ணதும் அவங்களதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னாலும் எந்த மோட்டிவும் இல்லாம எதுக்கு கொலை பண்ற அளவுக்கு போகணும்? ஏதோ போதைக்கார பசங்களா இருப்பானுங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி தான் சின்ன பசங்கலாம் சம்பந்தமே இல்லாம சண்டை போடுறாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. அவனுங்க ஒன்னும் யதார்த்தமாலாம் வரல, எல்லாம் பக்கா பிளான். என்னப்பா சொல்ற? ஆமாமா,